ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு நான் சொல்லும்போது, மேக் ஷூர் யூ ஃபாலோ மீ. நீங்க ஒரே வேலைய ரொம்ப நேரமா செஞ்சுட்டு இருந்தா, ரிசல்ட்ஸ் இன்னும் கூட வருமா? முதல்ல வரலாம். பட் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? தட்ஸ் லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ். இதோட கோர் ஐடியா என்ன தெரியுமா? அவ்வளவுதான் நாம ஒரு வேலைக்கு அவ்வளவு ரிசோர்ஸஸ் அண்ட் எஃபோர்ட்ஸ், டைம் ஸ்பெண்ட் பண்ணாலுமே, ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அதுல வர ரிசல்ட்ஸ் எல்லாம் குறைஞ்சுட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க. முதல் 2 ஹவர்ஸ் நல்ல ப்ரொடக்டிவா, நல்லா ஃபோகஸ்டா, நல்லா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நல்லா படிக்கிறீங்க. நெக்ஸ்ட் 2 ஹவர்ஸ் ஓகேன்ற லெவல்ல அந்த ப்ரொடக்டிவிட்டி இருக்குது. பட் அடுத்த 2 ஹவர்ஸ் மிஸ்டேக்ஸ் நெறைய வரும். டயர்டா இருக்கும். போர் அடிக்கும். ஒரு ப்ரொடக்டிவிட்டியே இருக்காது. அதாவது எஃபோர்ட்ஸ் கூட இருக்கும். பட் ரிசல்ட்ஸ் குறைவாகவும், வீக்காவும் இருக்கும். இதுதான் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள், ஒரு பிசினஸ் ஓனர் 10 எம்ப்ளாயீஸ் வச்சாருன்னா, ப்ரொடக்டிவிட்டி இன்கிரீஸ் ஆகும். ஆனா 50 எம்ப்ளாயீஸ சேம் ஸ்பேஸ்ல வொர்க் பண்ண வச்சாருன்னு சொன்னா, கன்ஃப்யூஷன் ஆகும். கோஆர்டினேஷன்ல ப்ராப்ளம் வரும். எஃபிஷியன்சி குறையும். மோர் வொர்க் இஸ் ஈக்வல்ஸ் டூ மோர் சக்சஸ் என்றது எப்போதுமே ட்ரூ கிடையாது. ஸ்மார்ட் வொர்க் பிளஸ் பிரேக்ஸ் பிளஸ் பேலன்ஸ் அதுதான் ரியல் சக்சஸ். ஓகே. இத எப்படி இப்ப ரியல் லைஃப்ல அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம். பொமோடோரோ மெத்தட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அப்படின்னா 25 to 50 மினிட்ஸ் ஃபோகஸ்டா ஒரு வொர்க்க பண்ணுங்க. அப்புறம் சின்னதா ஒரு பிரேக். ஓவர் வொர்க்க அவாய்ட் பண்ணுங்க. எப்பவுமே குவான்டிட்டிய விட குவாலிட்டில ஃபோகஸ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் டயர்டா இருந்துச்சுன்னா, புஷ் பண்ண வேணாம். சின்னதா ஒரு பிரேக் எடுத்து, ரிலாக்ஸ் ஆயிட்டு, ரீசார்ஜ் ஆயிட்டு, அதுக்கப்புறம் உங்க வொர்க்க ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போதான் ஹை பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம பேஜ ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் see you.